لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் உண்மையானது அல்லாஹ்வின் வேதமாகிய அல் குர்ஆன் என்றும் வழிகாட்டுதல்களில் சிறந்தது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த நபி வழியாகிய சுன்னா என்றும் காரியங்களில் எல்லாம் மோசமானது அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் மனிதர்கள் புதிதான விடயங்களை உண்டு பண்ணுவதென்றும் இவ்வாறான விடயங்கள் அனைத்தும் பித்அத்துகளாகும், பித்அத்துகள் அனைத்தும் வழிகேடுகளாகும், வழிகேடுகள் அனைத்தும் நாளை மறுமையில் நரகிற்கு செல்லும் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது சொற்பொழிவுகளின் ஆரம்பத்தில் இம்மனித சமுதாயத்தினரை பார்த்து எச்சரித்த வாசகங்களை நானும் நினைவுபடுத்த கடமைப்பட்டுள்ளேன். அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அல் குர்ஆன் மற்றும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களினூடாக கற்றறிந்து அதன் அடிப்படையில் அமல் செய்து நாளை மறுமை நாளில் சுவனத்துக்கு சொந்தக்காரர்களாக மாற வேண்டும் என்ற உயரிய நோக்கில் எங்களுடைய பல வேலைப்பல்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை சரிவர கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவாவோடு அவனுடைய மாளிகையில் நாமெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் பொருந்து கொள்வானாக என பிரார்த்தித்தவனாய், இஸ்லாமிய பெண்கள் அன்றும் இன்றும் என்ற தலைப்பினூடாக எங்களுடைய வழிகாட்டிகளாக வாழ்ந்து மரணித்த உத்தம தோழரின் தோழர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து சென்ற சஹாபாக்கள், குறிப்பாக சஹாபிய பெண்மணிகள் தங்களுடைய வாழ்க்கைகளை எவ்வாறு அமைத்து கொண்டார்கள் என்பது குறித்தும், எங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கின்ற அந்த தோழிகளின் வாழ்க்கை வழிமுறையை நாங்கள் சரிவர பின்பற்றி இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது மனோ இச்சையின் பிரகாரம் ஷைத்தானுடைய கட்டளைகளை பின்பற்றி இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பது குறித்து இன்றைய தினம் நாம் ஆராய இருக்கின்றோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, நாங்கள் எல்லோரும் நாளை மறுமை என்று ஒன்றிருக்கிறது என்று நம்பிய முஸ்லிம்கள், முஃமின்கள், இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கை. நாளை மறுமையில் தான் அல்லாஹு தஆலா நிரந்தரமான வாழ்க்கையை தயார் செய்து வைத்திருக்கிறான். அதில் சுவனம் என்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது, நரகம் என்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நாங்கள் எந்த வாழ்க்கையை தெரிவு செய்ய வேண்டும், எங்களுக்கு எந்த வாழ்க்கையில் வாழ ஆசையாக இருக்கிறோம் என்பதை முடிவு செய்வதற்காகத்தான் அல்லாஹு தஆலா இந்த பூமியிலே எங்களை என்ன செய்திருக்கிறான், அனுப்பியிருக்கிறான், எங்களை சோதிக்கிறான். நீங்கள் சுவனத்தில் வாழ தகுதியானவர்களா அல்லது நரகிலே வாழ தகுதியானவர்களா? சுவனத்தில் வாழ தகுதியானவர்களாக நாங்கள் மாற வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என வழிகாட்டினார்களோ அந்த முறையிலே நாங்கள் வாழ வேண்டும். அல்லது நரகிற்கு நாங்கள் தயாரானவர்களாக மாற வேண்டுமாயின், நரகம்தான் எங்களுக்கு விருப்பம் என்று நாங்கள் நினைத்தால் மனோ இச்சையின் பிரகாரம் ஷைத்தானுடைய
கட்டளைகளை பின்பற்றி நாங்கள் என்ன செய்வோம், இந்த உலகத்திலே வாழ்வோம். உண்மையிலே நாங்கள் சுவனத்திலே வாழ வேண்டும் என ஆசைப்படக்கூடியவர்கள். அதனால் தான் அல்லாஹ்வினுடைய இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை பின்பற்றி மிக முக்கியமாக 5 நேரம் அல்லாஹ்வை நாங்கள் தினமும் வணங்கி கொண்டிருக்கிறோம். எதற்காக? சுவனத்திலே நாங்கள் நுழைய வேண்டும் என்பதற்காக. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹு தஆலாவின் அடியார்களே, எனவே இந்த உலகத்திலே நாங்கள் வாழக்கூடிய 50-60 வருட கால இந்த வாழ்க்கையை வைத்துத்தான் அல்லாஹு தஆலா எங்களுடைய நிரந்தர வாழ்க்கையை முடிவு செய்ய போகிறான். எனவே நாங்கள் இந்த உலகத்திலே 50-60 வருடம் வாழுகின்ற பொழுது எதை சம்பாதித்துக் கொள்கிறோமோ அதுதான் எங்களுடைய வெற்றியை என்ன செய்ய போகிறது, தீர்மானிக்க போகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் மரணித்து விட்டால் 3 விடயங்கள் அந்த ஜனாசாவை பின்துயர்கின்றன. அதிலே 2 விடயங்கள் மீண்டும் சென்று விடுகிறது. ஒரே ஒரு விடயம்தான் அந்த ஜனாசாவோடு கபரிலே என்ன செய்கிறது, இருந்து விடுகிறது. அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், யத்பஉஹு அஹ்லுஹு வ மாலுஹு வ அமலுஹு. ஒருவர் மரணித்து விட்டால் அந்த ஜனாசாவை தன்னுடைய குடும்பத்தினர், தன்னுடைய பொருளாதாரம், தான் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது செய்த நல்லமக்கள் துயர்கின்றன. இந்த 3 விடயங்களும் பின்துயர்ந்து என்ன செய்கிறது, ஜனாசாவை செல்கிறது. 2 விடயங்கள், தன்னுடைய குடும்பமும் பொருளாதாரமும் ரிட்டர்ன் ஆகி விடுகிறது, திரும்பி விடுகிறது. நாங்கள் இந்த உலகத்திலே செய்த நல்லமல்கள் மாத்திரம்தான் எங்களோடு அந்த மண்ணறையில் என்ன செய்கிறது, இருக்கிறது. அன்பிற்குரிய உறவுகளை, இன்னொரு செய்தியில் அல்லாஹ்வின் சொன்னார்கள், ஒருவர் மரணித்து விட்டால் அவருடைய செயற்பாடுகள் அனைத்துமே துண்டித்து விடுகின்றன 3 விடயங்களை தவிர. ஒன்று, இந்த உலகத்திலே அவர் செய்யக்கூடிய நிரந்தர தர்மம், சதகா ஜாரியா. நாங்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது ஏதோ ஒரு அடிப்படையிலே நாங்கள் மரணித்ததன் பின்னரும் எங்களுடைய மண்ணறைகளை நன்மைகள் வந்தடையக்கூடிய அமைப்பில் ஒரு சிறிய நிலையான தர்மத்தை செய்துவிட்டு மரணித்து விட வேண்டும். ஒரு பள்ளி வாயிலுக்கு ஒரு ஃபேன் வாங்கி கொடுப்பது, ஒரு லைட் வாங்கி கொடுப்பது, ஒரு பள்ளி வாயிலை கட்டுவதற்கு சிமெண்ட் வாங்கி கொடுப்பது, செங்கல்கள் வாங்கி கொடுப்பது, இப்படியாக நன்மை பயக்கக்கூடிய இடங்களுக்காக வேண்டி எங்களுடைய ஒரு சிறிய பங்களிப்பு. இந்த பள்ளி வாயிலே நாங்கள் வாங்கி கொடுத்த ஃபேனுக்கு கீழால் நின்று மக்கள் தொழும் காலமெல்லாம் அல்லாஹு தஆலா தொழக்கூடிய மனிதனுக்கு என்ன நன்மைகளை வழங்க காத்திருக்கிறானோ அது போன்ற நன்மைகளை எங்களுடைய மண்ணறைக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்வான், கொண்டு வந்து சேர்ப்பான். இந்த பள்ளி வாயிலிலே மனிதர்கள் நின்று வணங்கும் காலமெல்லாம், தொழும் காலமெல்லாம் அந்த மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய நன்மை போன்று அல்லாஹு தஆலா எங்களுக்கு என்ன செய்வான், நன்மைகளை கபருக்கு தந்து கொண்டிருப்பான். நாங்கள் மரணித்து விட்டாலும் நன்மைகள் எங்களை நோக்கி வந்தடைந்து கொண்டிருக்கக்கூடிய முதலாவது அமல் சதகா ஜாரியா, நிலையான தர்மம். நாங்கள் மரணிப்பதற்கு முன்னர் ஏதோ ஒரு அடிப்படையில் ஒரு நிலையான தர்மத்தை இந்த உலகத்தில் செய்துவிட்டு நாங்கள் மரணிக்க வேண்டும். இரண்டாவதாக அல்லாஹ் என்று சொன்னார்கள், இல்முன் யுன்தஃபஉ பிஹி, பிரயோசனம் தரக்கூடிய அறிவு. இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது நான் கற்றறிந்த ஒரு மார்க்க விடயத்தை பிற மனிதனோடு ஷேர் பண்ணிக் கொள்கிறேன், பிற மனிதனுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். ஒருவருக்கு தொழ தெரியாது, இப்படித்தான் தொழ வேண்டும் என்று என்ன செய்கிறேன், நான் சொல்லிக் கொடுக்கிறேன். இப்படித்தான் தக்பீர் ஹட்ட வேண்டும், இப்படித்தான் ருக்கு செய்ய வேண்டும், இன்னென்ன இடங்கள்ல இதைத்தான் என்ன செய்யணும், ஓதணும் அப்படின்னு நான் என்ன செய்கிறேன், கற்றுக் கொடுக்கிறேன். ஏதோ ஒரு மார்க்க விடயத்தை என்ன செய்கிறேன், ஒருவருக்கு கற்றுக் கொடுத்து விட்டேன். அதை அவர் ஃபாலோ பண்ணும் காலமெல்லாம் அந்த அறிவு, நான் கற்றுக் கொடுத்த அந்த அறிவு, கல்வி இந்த உலகத்திலே அவருக்கு பிரயோசனப்படும் காலமெல்லாம் அல்லாஹு தஆலா எனக்கு அதனுடைய நன்மைகளை கபருக்கு என்ன செய்வான், தந்து கொண்டிருப்பான். மூன்றாவதாக அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, தனக்காக வேண்டி பிரார்த்திக்க கூடிய சாலிஹான குழந்தை. நான் மரணித்து விட்டாலும் என்னை நினைத்து, நான் மனிதன் என்ற அடிப்படையிலே தவறுகள் செய்திருப்பேன், அந்த தவறுகளை நினைத்து பாவங்கள் செய்திருப்பேன், அந்த பாவங்களை நினைத்து எனக்காகவே இந்த பூமியிலே இஸ்திக்பார் செய்யக்கூடிய, தௌபா செய்யக்கூடிய குழந்தைகளை நாங்கள் உருவாக்க வேண்டும். எங்களுடைய குழந்தைகள் எங்களுக்காக வேண்டி பிரார்த்திக்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹு தஆலா அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்கிறார். ஒருமுறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் சுவனத்திலே ஒரு தரஜாவில் இருந்து கொண்டிருக்கிறான். சுவனத்திலே பல தரஜாக்கள் என்ன செய்யும், இருக்கும். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே செய்த நல்ல அமலுக்கேற்ப அவனுடைய தரஜாக்கள் உயர்ந்து கொண்டே போகும். ஒரு மனிதன் ஒரு தரஜாவில் இருப்பான், திடீரென அவனுடைய அந்தஸ்து மேல உயர்த்தப்படும்.
அந்த மனிதன் ரப்பிடம் கேட்பான், எதற்காக வேண்டி இவ்வாறு நடந்தது? அப்பொழுது அந்த மனிதனுக்கு சொல்லப்படும், பிஸ்திக்ஃபாரி வலதிக, உன்னுடைய குழந்தை உனக்காக செய்த பாவ மன்னிப்புக்காக இந்த தரஜா உனக்கு என்ன செய்யப்படுகிறது? உயர்த்தப்படுகிறது. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் அடியார்களே, நாங்கள் மரணிப்பதற்கு முன்னர் இப்படியான 3 விடயங்களிலும் நாங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும்? கண்ணும் கருத்துமாக இருந்து உருவாக்கி கொள்ள வேண்டும். சதகா ஜாரியா, நிலையான தர்மம், பிரயோசனமான அறிவு, எங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய, எங்களுக்காக வேண்டி தௌபா செய்யக்கூடிய, எங்களுக்காக வேண்டி மன்னரையினுடைய வேதனைகளை இல்லாமல் ஆக்க செய்யக்கூடிய, நரகை விட்டும் பாதுகாக்குமாறு கேட்கக்கூடிய குழந்தைகளை என்ன செய்ய வேண்டும்? பிள்ளைகளை உருவாக்கி விட்டு மரணித்து போய்விட வேண்டும். இவைகள் அனைத்துமே எங்களுடைய கபர்களுக்கு பிரயோசனம் அளிக்கும். எனவே நிச்சயமாக அல்லாஹு தஆலா எங்களுடைய நோக்கத்தை, அந்த ஜன்னாவை அடைவதற்கு வழிவகுப்பான் என்பதை அன்பிற்குரிய சகோதரிகளே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே 4 பெண்களை உதாரணமாக சொல்லி காட்டுகிறார். 2 பெண்கள் நிராகரித்தவர்களுக்கு உதாரணமாகவும் காவிர்களுக்கு உதாரணமாகவும், 2 பெண்களை ஈமான் கொண்டவர்களுக்கு உதாரணமாகவும் முஃமின்களுக்கு உதாரணமாகவும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். காவிரான பெண்கள் யார் என்று சொன்னால் 2 நபிமார்களுடைய மனைவிமார்கள். ஒன்று நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி, இரண்டாவது நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி. அவர்கள் 2 பேரும் அல்லாஹ்வினுடைய வஹியை சுமந்த நபிமார்கள். மக்களுக்கு நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுமாறு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வந்த நபிமார்கள். ஆனால் தங்களுடைய மனைவிமார்கள், அந்த 2 நபிமார்களுடைய மனைவிமார்கள் அந்த ஈமானை, இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாததின் காரணமாக அவர்கள் நபிமார்களுடைய மனைவிமாராக இருந்தாலும் அவர்களுக்கு சுவர்க்கம் கிடைக்காது. உதுகுலா பின்னார், அல்லாஹு தஆலா சொல்லுவான், நரகத்திலே நுழையக்கூடியவர்களோடு நீங்களும் நரகிலே நுழையுங்கள் அப்படின்னு என்ன செய்வார்? அல்லாஹு தஆலா அந்த 2 மனைவிமார்களுக்கும் சொல்லுவான். எனவே சகோதரிகளே, இந்த உலகத்திலே நாங்கள் செய்யக்கூடிய விடயங்கள் தான் நாளை மறுமை நாளில் எங்களுக்கு வரப்போகிறது என்பதை நாங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக தேர்ந்தெடுக்கிறார். தேர்ந்தெடுத்த பின்னர் அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இறக்குகிறான், வஅன்திர் அஷீரத்தகல் அக்ரபீன். முதலாவது தாவா பிரச்சாரம் அல்லாஹ்வின் தூதருடைய, உங்களுடைய நெருங்கிய உறவுகளுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள், தாவா செய்யுங்கள். நாளைக்கு மஹ்ஷர் ஒன்றிருக்கி, அல்லாஹ் விசாரிப்பான், அங்க தீர்ப்பளிப்பான், நரகம் ஒன்றிருக்கி, இதுக்கு நாங்க போயிடப்படாது, இந்த நரகம் இவ்வளவு கொடியது இப்படின்னு என்ன செய்யுங்க? அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். நான் நபியாக வந்திருக்கிறேன், இந்த நரகத்தை விட்டும் உங்களை பாதுகாப்பதற்காக அல்லாஹ் தஆலா என்னை அனுப்பி இருக்கிறான் என்று உங்களுடைய நெருங்கிய உறவுகளுக்கு என்ன செய்யுங்கள்? முதலாவதாக தாவா செய்யுங்கள். இப்ப அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷி சமுதாயத்தை என்ன செய்கிறார்கள்? அழைக்கிறார்கள். அழைத்து அவருடைய உறவுக்காரர்களான யா பனி அப்து மனாஃப், அப்து மனாஃபினுடைய பிள்ளைகளே, யா அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய மகனார் அப்பாஸ், யா சஃபியா அம்மத் ரசூலில்லாஹ், அல்லாஹ்வின் தூதருடைய சாட்சியான சஃபியாவே, இப்படி என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை அழைத்து, லா உக்னி அன்க மினல்லாஹி ஷைஆ, அல்லாஹ்விடமிருந்து நாளை மறுமை நாளிலே எந்த ஒரு தண்டனையும் உங்களுக்கு வர இருப்பதை என்னால் தடுக்க முடியாது. உங்களுக்கு அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தை ஹராமாக்கி இருக்கிறான் என்றால், நீங்கள் சுவர்க்கத்தில் நுழைய முடியாது என்றால் உங்களை என்னால் சுவர்க்கத்தில் நுழைய வைக்க முடியாது. உங்களுக்கு அல்லாஹு தஆலா நரகத்தை தான் ஏற்பாடு செய்திருக்கிறான், அதற்கான காரண காரியங்களை தான் நீங்க இந்த உலகத்திலே செய்தீர்கள் என்றால் இந்த நரகத்திலே நீங்கள் நுழைவதை விட்டும் என்னால் என்ன செய்ய முடியாது? பாதுகாக்க முடியாது. எனவே இஷ்தரு அன்ஃபுஸகும், இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது நல்ல அமல்களின் மூலமாக சுவனத்தை வாங்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தன்னுடைய மகளார் ஃபாத்திமாவை அழைக்கிறார்கள். யா ஃபாத்திமத்து பின்தி முஹம்மத், முஹம்மதுடைய மகளார் ஃபாத்திமாவே, சலீனி மா ஷித்தி மின் மாலி, என்னுடைய பொருளாதாரத்திலிருந்து நீ விரும்பியதை கேட்டுக்கொள், தருகிறேன். ஆனால் லா உக்னி அன்கி மினல்லாஹி ஷைஆ, நாளை மறுமை நாளிலே என்னால் உனக்கு எதுவுமே செய்ய முடியாது. உனக்கு நரகம் என்றால்
அந்த நரகத்திலிருந்து என்னை பாதுகாக்க முடியாது. உனக்கு சுவனம் இல்லை என்றால் அந்த சுவனத்திலே என்னால் நுழைய வைக்க முடியாது. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹு தஆலாவின் அடியார்களே, இது யாருடைய நிலை? நபிமார்களுடைய மனைவிமார்கள், நபிமார்களுடைய குடும்பத்தினர், நபிகளாருடைய ஈரக்குலை என்று வரலாறுகள் வர்ணிக்கக்கூடிய தன்னுடைய மகளார் பாத்திமாவுடைய நிலை யாருக்குமே இந்த தூதர்களினால் எதுவுமே செய்ய முடியாது. அவரவர்கள் எதை சம்பாதித்துக் கொண்டார்களோ அதைத்தான் நாளை மறுமை நாளிலே அவர்கள் அடைந்து கொள்வார்கள் என்பதை அன்பிற்குரிய உறவுகளை நாங்கள் ஆரம்பத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாம் கட்டமாக இரண்டு பெண்களை அல்லாஹு தஆலா முஃமினான பெண்களுக்கு உதாரணமாக சொல்லி காட்டுகிறார். அதிலே ஒரு பெண் ஃபிர்அவுனுடைய மனைவி ஆசியா என்று சொல்லப்படும். ஃபிர்அவுனுடைய மனைவி ஆசியா. இரண்டாவது பெண் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த இரண்டு பெண்களையும் அல்லாஹு தஆலா முஃமினான பெண்களுக்கு உதாரணமாக சொல்லி காட்டுகிறான். ஏன்? ஃபிர்அவுனுடைய மனைவி பெரும் கோட்டையில் வாழ்ந்த ஒரு பெண், பெரும் மாளிகையிலே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவள், தன்னுடைய கணவர் சமூகத்திலே கடவுள் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டிருந்தவர், ஒரு கடவுளினுடைய மனைவியாக வாழ்ந்தவர் யார்? ஃபிர்அவுனுடைய மனைவி ஆசியா. அவளுக்கென இருந்த செல்வங்கள், அவளுக்கென இருந்த கௌரவங்கள், மரியாதைகள் அனைத்தையுமே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த அந்த மார்க்கத்திற்காக வேண்டி இழந்து ஃபிர்அவுனை எதிர்த்து ஃபிர்அவுனுடைய மாளிகையில் இருந்து வெளியேறிய பெண் ஆசியா என்று சொல்லப்படக்கூடிய ஃபிர்அவுனுடைய மனைவி. எதற்காக? இஸ்லாத்திற்காக. எனவே இந்த உலகத்திலே அந்த பெண்ணுக்கு அல்லாஹு தஆலா வழங்கி இருந்த பெரும் வாழ்க்கை, இந்த உலகத்திலே நாம எப்படி வாழணும்னு நினைப்போமோ அவ்வளத்தையும் அல்லாஹு தஆலா அந்த பெண்ணுக்கு என்ன செய்திருந்தார்? கொடுத்திருந்தார். ஆனால் இஸ்லாத்துக்காக வேண்டி அந்த வாழ்க்கையையும் ஃபிர்அவுனையும் எதிர்த்து துறந்து வெளியேறிய ஆசியாவுக்கு நாளை மறுமை நாளிலே அந்த பெண் அல்லாஹ்விடம் கையேந்தி கேட்டால், எனக்கான ஒரு வீட்டை சுவனத்திலே தா அப்படின்னு கேட்டு என்ன செய்தார்? மாளிகையை விட்டு வெளியேறினார். எனவே அன்பிற்குரிய உறவுகளே, இஸ்லாத்துக்காகவே என்ன செய்தால் இந்த உலகத்திலே கிடைக்கப்பட்ட அந்த செல்வந்தமான வாழ்க்கை, மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை துறந்து விட்டு வெளியேறிய பெண், இந்த பெண்ணை அல்லாஹு தஆலா முஃமினான பெண்களுக்கு உதாரணமா சொல்லி காட்டுகிறார். அடுத்ததாக திருமணம் முடிக்காமல் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த சமூகத்திலே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கருப்பம் தரித்தவுடன் அந்த சமூகத்தில் இருந்த மக்கள் எல்லாம் விபச்சாரி என்பதாக என்ன செய்தார்கள்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது குற்றம் சாட்டினார்கள். ஏன்? அவர்கள் திருமணம் முடிக்கவில்லை. எவ்வளவோ ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் உள்வாங்கிக் கொண்டு அல்லாஹ்வினுடைய கட்டளை, இந்த குழந்தையை நான் தகப்பன் இல்லாமல் சுமக்க வேண்டும் என்ற அந்த மன வலிமையோடு அந்த உலகத்திலே தன்னுடைய மகனார் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, என்னதான் இந்த உலகத்திலே யார் எதை சொன்னாலும் பரவாயில்லை, நான் அல்லாஹ்வினுடைய கட்டளை, இந்த குழந்தையை நான் சுமக்க வேண்டும், அந்த குழந்தையை சுமந்து பெற்றெடுத்த காரணத்தினால் முஃமினான பெண்களுக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகத்தை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் அடியார்களே, ஆரம்பமாக இதை நான் உங்களுக்கு சொல்வது என்னவென்றால், இந்த உலகத்திலே நாங்கள் செய்வதுதான் நாளை மறுமை நாளிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வேறு யாரும் எங்களுக்கு எதையும் தர முடியாது. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபதிஹி வ பனி லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌம இதின் ஷஅனு யுக்னி. தன்னுடைய கணவன்மாரோ, தன்னுடைய குழந்தைகளோ, தன்னுடைய மனைவிகளோ, தன்னுடைய பெற்றோர்களோ, தன்னுடைய உறவுக்காரர்களோ யாரும் யாருக்குமே பிரயோசனம் அளிக்க முடியாத தினம் அந்த மஹ்ஷர். எனவே நாங்கள் இந்த உலகத்திலே எதை சேகரித்துக் கொள்கிறோமோ அதைத்தான் நாளை மறுமை நாளிலே எங்களால் அடைந்து கொள்ள முடியும் என்பதை அன்பிற்குரிய சகோதரிகள் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய பெண்கள் அன்றும் இன்றும் சகோதரிகளே, இஸ்லாத்துக்கு முன்னால ஜாஹிலியா காலம், அந்த காலத்திலே பெண்கள் எப்படி இருந்தார்கள், இஸ்லாம் வந்ததன் பின்னர் அவர்களுடைய மரியாதை கௌரவம் அவர்களுக்கு எப்படி வழங்கப்பட்டது, இன்று நாம் இஸ்லாம் எங்களுக்கு பெற்று தந்த அந்த மரியாதை கௌரவத்தோடு வாழ்கிறோமா, மீண்டும் ஜாஹிலியாவை நோக்கி பயணிக்கிறோமா? இதுதான் இன்றைய எமது உரையினுடைய சுருக்கம். சகோதரிகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, நம்ம எல்லோருக்கும் தெரியும், ஜாஹிலியா காலத்தில் பெண் குழந்தைகள் பிறந்து விட்டால் உயிரோடு புதைக்கக்கூடிய கலாச்சாரத்தில் மூழ்கி இருந்தவர்கள் அந்த ஜாஹிலியாக்கள். ஏனென்றால் பெண் என்றால் இழிவாக கருதினார்கள், கேவலமாக பார்த்தார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வைதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா,
பெண் பிள்ளையை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டால், அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? பெண் பிள்ளை என்பது நல்ல விடயம், நன்மாராயம் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் பெண் பிள்ளை பிறப்பது என்பது. ஆனால் பெண் பிள்ளையை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டால் வல்ல வஜுஹு முஸ்வத்தா, அவருடைய முகங்கள் கருத்து விடுகின்றன. யதவாரா மினல் கௌமி மின் சூஇன் மா புஷ்ஷிர பி, அந்த குழந்தையினுடைய தகப்பன் அந்த சமுதாயத்தை விட்டு ஓடி ஒளிந்து சிந்திப்பானாம், அவனுக்கு நன்மாராயமாக கொடுக்கப்பட்ட அந்த பெண் குழந்தையை அயும்சிகுஹு அலா ஹூனின் அம் யதுஸ்ஸுஹு ஃபித்துராப், இழிவோடையே நாம் வளர்த்தெடுப்பதா அல்லது உயிரோடு மண்ணிலே புதைத்து விடுவதா? இதுதான் அன்று பெண்களுடைய நிலையாக இருந்தது. இந்த நிலை ஒவ்வொரு பெண்ணும் இந்த சமூகத்திலே அந்த ஜாஹிலியா காலத்திலே பிறக்கின்ற பொழுது தன்னுடைய தகப்பன் அந்த குழந்தையை விட்டு ஓடி விடுவான், சமூகத்தை விட்டு ஒழித்து விடுவான். ஏன்? ஒரு கேவலத்தை பெற்று விட்டோம். அப்படி கேவலத்தை பெற்று விட்டோம் என்று கருதினார்கள். அவர்கள் சிந்திப்பார்களாம், இந்த கேவலத்தோடையே இதை நாம வளர்த்தெடுப்பதா அல்லது உயிரோடு மண்ணிலே போட்டு புதைத்து விடுவதா? சகோதரிகளே, அதே போன்று அனந்தர சொத்திலே பெண்கள் முற்றாக மறைக்கப்பட்டார்கள். தன்னுடைய தந்தை மரணித்து விட்டால், தன்னுடைய தாய் மரணித்து விட்டால், தன்னுடைய கணவன் மரணித்து விட்டால் அவளுக்கென வர வேண்டிய சொத்து பங்கு முற்றிலும் மறுக்கப்பட்ட ஒரு காலமாக ஜாஹிலியா காலத்திலே பெண்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அன்பிற்குரிய சகோதரிகளே, ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்பி விட்டால் அவளை வற்புறுத்தி திருமணம் செய்து கொள்ள முடியும் என்கின்ற ஒரு கலாச்சாரம் அந்த ஜாஹிலியா காலத்தில் இருந்தது. பெண்ணினுடைய அனுமதியோ விருப்பமோ அங்கு கேட்கப்பட மாட்டாது. எந்த ஆண் எந்த பெண்ணை விரும்பினானோ அந்த பெண்ணுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் சரி வற்புறுத்தி திருமணம் முடிக்கும் ஒரு கலாச்சாரம் ஜாஹிலிய காலத்தில் இருந்தது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அதே நேரத்தில் தன்னுடைய கணவன் மரணித்து விட்டால் எப்படி இதா இருந்தார்கள் தெரியுமா? இன்று நாங்கள் இருக்கிறோமே, இன்றும் பிழையாக வெள்ள உடுப்ப போட்டுட்டு ஒரு குடிசைக்குள்ள ஒரு பெண் தனியாக இருக்கணும், யாரோடையும் பேசக்கூடாது, யாரையும் பார்க்க கூடாது என்று வச்சிருக்கிறோமே. அப்படின்னு இஸ்லாம் என்ன செய்யல, இதாவை சொல்லல. தன்னுடைய கணவன் மரணித்து விட்டால் கணவன் குறித்த கவலை அந்த பெண்ணிடம் வெளிப்பட வேண்டும், அவ்வளவுதான் இதா. எனவே வெளியே ஆடம்பரத்தோடு அலங்கரித்துக் கொண்டு சென்றால் தன்னுடைய கணவன் மரணித்த கவலை அந்த பெண்ணிலே இல்லை. 4 மாசம் 10 நாட்கள் அந்த பெண் தன்னுடைய கணவன் மரணித்த கவலையை வெளிப்படுத்த வேண்டும், அவ்வளவுதான் இதா. அது ஒரு வீட்டுக்குள்ள அடைஞ்சு போய் ஒரு ரூமுக்குள்ள அடைஞ்சு போயிருக்கிறது, தாராளமாக அந்த வீட்டில் அந்த பெண்மணி என்ன செய்யலாம், சுதந்திரமாக தெரியலாம். கட்டாயம் நிர்பந்தமாக வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழல் ஏற்பட்டாலும் என்ன செய்யலாம், வெளியேறலாம். நிர்பந்தம், கட்டாயம் வெளியேறியாக வேண்டும். சாப்பாடு தருவதற்கு யாருமே இல்லை, நான் தான் உழைச்சி சாப்பிடணும், அந்த பெண்மணி என்ன செய்யலாம், தாராளமா என்ன செய்யலாம், வீட்டை விட்டும் வெளியேறலாம். அப்படி வருத்திய மார்க்கம் ஒன்று இஸ்லாம் கிடையாது. அந்த காலத்திலே தன்னுடைய கணவன் மரணித்து விட்டால் கானத்தில் மர்அத்து இதா துஃபிய அன்ஹா ஜௌஜுஹா தஹலத் ஹிஃஷா, ஒரு குடிசைக்குள்ள என்ன செஞ்சிருவா, அந்த பொம்பளை போயிடுவா. வலபிஷத் ஷர்ர தியாபிஹா, அவளிடம் இருக்கக்கூடிய மிக கேவலமான ஒரு ஆடையை அணிந்து கொள்வாள். அதாவது நாம சொல்லுவோமே, நம்முடைய இருக்கிறதுல இதுதான் பழசி அப்படின்னு நாம நினைக்கக்கூடிய ஒரு ஆடையை என்ன செய்து கொள்வாள், அணிந்து கொள்வாள். வலம் தமஸ்ஸ தீபன் ஹத்தா தமுர்ர பிஹா சனா, ஒரு வருடம் அந்த பெண்மணி இதா இருப்பாள், எந்தவித மனமும் பூச மாட்டாள். மனத்தை வாசனையை தரக்கூடிய எந்த ஒரு பொருளையும் அவள் என்ன செய்ய மாட்டாள், உபயோகப்படுத்த மாட்டாள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அந்த ஒரு வருட காலம் முடிவடைந்த பின்னர் ஒரு பிராணி, அது கழுதையாக இருக்கலாம் அல்லது ஆடாக இருக்கலாம் அல்லது பறவையாக இருக்கலாம், இப்படி ஏதாவது ஒரு பிராணியை பிடித்து தன்னுடைய உடலிலே இருக்கக்கூடிய அழுக்குகளை தேய்ப்பாள். ஜாஹிலியா காலத்தில் ஒரு பெண்ணுடைய நிலை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அந்த பிராணி அந்த பெண்ணிடம் இருக்கக்கூடிய துர்நாற்றத்தின் மூலமாக அந்த பிராணி இறந்து விடும் என்பதாக ஸைனப் ரலியல்லாஹு சொல்கிறார். ஏன் குளிப்பது கிடையாது, எந்தவித மனத்தை உபயோகிப்பது கிடையாது, ஒரு வருட காலம் குளிக்காமல் மனம் பூசாமல் ஒருவர் இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படி பெண்கள் இருந்தார்கள். அப்படி இருக்க வேண்டும் என அந்த ஜாஹிலியா காலத்திலே நிர்பந்திக்கப்பட்டார்கள். இப்படி ஆட்டை பிடித்து அல்லது ஏதோ ஒரு பறவையை பிடித்து தன்னுடைய அழுக்குகளை தேக்கின்ற பொழுது அதனுடைய பேட் ஸ்மெல்லின் மூலமாக அவைகள் அந்த பிராணிகள் இறந்து விடும் என்பதாக ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் அடியார்களே, இப்படியாக ஜாஹிலியா காலத்திலே
பெண்களை அங்கிருந்த ஆணவர்கள் என்ன செய்தார்கள்? நடாத்தினார்கள். ஆண்கள், நாங்கள் ஆண்கள் என்கின்ற அந்த ஆதிக்கம் பெண்கள் மீது மிக பலமாக அந்த ஜாஹிலியா காலத்தில் இருந்தது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் அடியார்களே, அதே நேரத்தில் ஒரு விபச்சாரத்திற்காக மாத்திரம்தான் பெண்கள் என்ற அடிப்படையில் பார்க்கப்பட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ஜாஹிலியா காலத்திலே 4 விதமான திருமணங்கள் இருந்தன. அதுல ஒரு திருமணம் எப்படின்னு சொன்னா, நாங்க வளமையாக ஒரு ஆணு ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பது என்கின்ற அடிப்படையில் திருமணம் இருந்தது. மற்ற 3 திருமணங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறார். அந்த ஆணின் மூலமாக அந்த பெண்ணுக்கு பிள்ளைகள் இல்லை என்று இருக்கின்ற பொழுது, பிள்ளைகள் பெற்கக்கூடிய ஒரு ஆணிடம் தன்னுடைய மனைவி என்ன செய்வார்கள்? அனுப்புவார்கள். பிள்ளைகள் பெற்கக்கூடிய ஆணிடம் தன்னுடைய மனைவியை அவள் மாதவிடாயிலிருந்து துப்புரவாக பின்னால் அனுப்புவார்கள். அந்த ஆணுடன் அந்த பெண்ணுக்கு கர்ப்பம் தரித்து விட்டது என்று உறுதியாகும் வரை தன்னுடைய கணவன் அந்த பெண்ணை ஏறெடுத்தும் பார்க்க முடியாது. கர்ப்பம் தரித்து விட்டது என்று நினைத்து அந்த உறுதியாகிய பின்னர் விரும்பினால் அந்த கணவன் என்ன செய்யலாம்? அந்த பெண்ணை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது பெண்ணை பிற்றதன் பின்னர் என்ன செய்து உள்ளது? எடுத்துக்கொள்வது. இப்படியாக பெண்கள் உபயோகிக்கப்பட்டார்கள். அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், 3வது வகை திருமணம் என்று சொல்வது விபச்சாரம். தெளிவான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இப்படி பெண்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? உபயோகிக்கப்பட்டார்கள் என்பதை சொல்கிறார்கள். 10க்கும் உட்பட்ட நபர்களோடு ஒரு பெண் வாழ வேண்டும் என்றிருந்தார்கள். 10க்கு உட்பட்ட நபர்களோடு ஒரு பெண் வாழ வேண்டும். அந்த நபர்களோடு வாழ்ந்து ஏதோ ஒரு நபரோடு அந்த பிள்ளைக்கு என்ன செய்யும்? அந்த பெண்ணுக்கு பிள்ளை உருவாகும். அந்த 10 நபர்களையும் அழைத்தெடுத்து அந்த பெண் யாரை விரும்புகிறாளோ அவளோடு என்ன செய்வார்? அந்த குழந்தைக்கு அந்த பெண் அந்த ஆண் தகப்பனாகி குடும்பம் நடத்துவார்கள். 4வது ஒரு வகை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், பல ஆண்கள் என்ன செய்வார்கள்? ஒரு பெண்ணோடு இந்த திருமண வாழ்க்கையில நடந்து கொள்ள. திருமணம் என்றால் அதை சொல்கிற ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாக கொடிகள் குத்தப்பட்டிருக்கும். விரும்பிய ஆண்கள் அந்த கொடியுள்ள இருக்கக்கூடிய கொடி குத்தப்பட்டிருக்கக்கூடிய பெண்களோடு என்ன செய்யலாம்? வாழ்ந்து விட்டு வரலாம். அன்பிற்குரிய சகோதரிகளே, அந்த பெண் கர்ப்பம் தரித்து விட்டால் குழந்தையினுடைய முகபாவனை, அவனுடைய ஃபேஸ் கட் இதுகளை வைத்து யார் தகப்பன் என்று அறியக்கூடிய நிபுணர்கள் கொண்டு வரப்படுவார்கள். வந்து அந்த பெண்ணோடு இருந்தவர்கள் எல்லோரும் ஆண்கள் எல்லாம் அழைக்கப்படுவார்கள். அந்த நிபுணர்கள் யார் இந்த பிள்ளைக்கு வாப்பான்னு முடிவெடுக்காங்களோ அவரோடு என்ன செய்வா? இந்த பெண் வாழ்வா. இப்படியாக சகோதரிகளே, ஜாஹிலியா காலத்திலே பெண்கள் அடிமைகளாக என்ன செய்தார்கள்? இருந்தார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் வந்த பின்னர் இதெல்லாம் உண்மையிலே இஸ்லாமிய மார்க்கத்திலே இல்லை. அல்லாஹு தஆலா ஆண்களை போன்ற பல உரிமைகளை பெண்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான் என்ற தாவா பிரச்சாரம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தாவா பிரச்சாரத்தை செவியேற்ற பெண்கள் சாரை சாரையாக இஸ்லாத்தை நோக்கி என்ன செய்தார்கள்? பயணித்தார். பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த இடத்துல சொல்வது பொருத்தமில்லை என்றிருந்தாலும், அவர் ஒரு அடிமையாக இருந்தவர், கருப்பினத்தை சார்ந்தவர், மிக கேவலமாக பார்க்கப்பட்ட ஒரு மனிதர். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் நிறத்துக்கு, மொழிக்கு, ஆணுக்கு, பெண்ணுக்கு எந்தவித கௌரவம் இல்லை, எந்தவித சிறப்பும் இல்லை, இறையச்சத்தை தவிர என்ற அந்த தாவா பிரச்சாரம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அடைந்தவுடன் உடனடியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த இஸ்லாம் அவருக்கு கொடுத்த கண்ணியம் முஅத்தின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மஸ்ஜித் நபவியிலே அதான் சொல்லக்கூடியவராக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் அடியார்களே, எனவே ஜாஹிலியா காலத்திலே பெண்கள் அடிமைகளாக உபயோகிக்கப்பட்ட பொழுது இஸ்லாத்தினுடைய பிரச்சாரம், அல்லாஹ்வின் தூதர் இதுதான் உண்மையான வாழ்க்கை என்பதை அறிமுகப்படுத்திய பொழுது சாரை சாரையாக ஆண்களும் பெண்களும் இஸ்லாத்தை தழுவினார்கள். அன்பிற்குரிய சகோதரிகளே, அப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் மார்க்கத்தை படிக்கின்ற விடயத்தில் மிக ஆர்வமாக இருந்தார்கள். குறிப்பாக பெண்கள் அல்லாஹ்வின் தூதரிடம் சென்று, அல்லாஹ்வின் தூதரே, எல்லா நாட்களும் உங்களிடம் ஆண்கள் வந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்கிறார்கள், எங்களுக்கென ஒரு நாளை நிர்ணயிங்கள், நாங்கள் வந்து உங்களிடம் மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்று ஆசையோடு என்ன செய்வார்கள்? பெண்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் சென்று ஒரு நாளை நிர்ணயித்தெடுத்து வாரத்திலே அந்த நாளிலே பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வின் தூதர் மார்க்கத்தை
கற்றுக்கொள்பவர்களாக அந்த பெண்மணிகள் இருந்தார்கள். அன்பிற்குரிய சகோதரிகளே, இந்த பள்ளி வாயில அன்பித்திருக்கக்கூடிய எத்தனையோ பெண்கள் இருப்பார்கள். அல்லாஹு தாலா உங்களுக்கு அருள் செய்திருக்கிறான். அல்லாஹு தாலா இப்படி மார்க்கத்தை தேடி வந்து கற்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன கூலிகளை அல்லாஹு தாலா தருவதாக வாக்களித்திருக்கிறானோ, அல்லாஹ்வின் தூதர் என்னென்ன கூலிகளை தருவதாக வாக்களித்தார்களோ அந்த கூலிகள் அனைத்தையுமே நிரப்பமாக தர வேண்டும். குறிப்பாக அல்லாஹ் சொன்னார்கள், யார் மார்க்கத்தை தேடி பயணிக்கிறாரோ, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்கிறாரோ, நிச்சயமாக அல்லாஹு தாலா சுவனத்தினுடைய பாதையை அல்லாஹு தாலா அந்த மக்களுக்கு இலகுபடுத்தி கொடுக்கிறார். அப்ப இந்த பள்ளி வாயிலை அன்பித்து எத்தனையோ சகோதரிகள் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள், சகோதரி இருக்கிறார்கள். இந்த தினம் இப்படி ஒரு மார்க்க விளக்க வகுப்புகள், மார்க்க பயான்கள் இருக்கின்றன. 2-3 வாரங்களுக்கு முன்னிருந்தே என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்பட்டு வருகிறது. உங்கள் சிலருக்கு அல்லாஹு தாலா அருள் செய்திருக்கிறார். இந்த ஆசை சகோதரிகளே, மார்க்கத்தை நாங்கள் தேடி கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த இஸ்லாமிய எங்களுக்கு முன்மாதிரியாக இருந்த அந்த இஸ்லாமிய சஹாபி பெண்களுடைய ஆசை, அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வாரத்தில் ஒரு நாளை நிர்ணயித்து அந்த தினத்திலே தனிமையாக பெண்கள் மாத்திரம் வந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்பவர்களாக இருந்தார்கள். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், சகோதரர்கள் எல்லோருக்கும் தெரியும், இஸ்லாத்திலே இந்த மார்க்கத்துக்காக வேண்டி தன்னுடைய உயிரை தியாகம் செய்த முதல் பெண்மணி சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. அபூ ஜஹல் தான் என்ன செய்தான், அந்த பெண்ணை குத்தி கொலை செய்தான் என்று வரலாறுகள் சொல்கிறது. அவர்களுடைய குடும்பமே சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அவருடைய கணவர் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய பிள்ளை அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு எல்லோருமே இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி என்ன செய்தார்கள், சோதிக்கப்பட்டார்கள். அதிலே சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த மார்க்கத்துக்காக வேண்டி உயிரை என்ன செய்தார்கள், தியாகம் செய்தார். அவர்கள் தான் எங்களுடைய முன்மாதிரி மிக்க நபித்தோழிகள். இந்த மார்க்கத்துக்காக வேண்டி உயிரை தியாகம் செய்தார்கள். இன்று நாம் உயிரை கேட்கவில்லை, மார்க்கத்துக்காக வேண்டி சில நேரங்கள் நீங்கள் தியாகம் செய்து இந்த மார்க்கத்தை படித்துக் கொள்ள வாருங்கள். மார்க்கத்தை படிக்க வேண்டும். மார்க்கத்தை கேட்க கேட்கதான் நாங்கள் எங்களுக்கு மறுமையினுடைய சிந்தனை வந்து, மறுமையினுடைய வாழ்க்கைக்காக நாங்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டவர்கள் என்கின்ற சிந்தனை எங்களுடைய உள்ளங்களிலே ஓடிக்கொண்டிருக்கும். இல்லை என்றால் எங்களுடைய இரத்த நாளங்களில் ஓடக்கூடிய ஷைத்தான் இந்த உலகத்தினுடைய ஆசா பாசங்களுக்கும் மன உச்சைகளுக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய அடிமைகளா எங்களை ஆக்கி விடுவார். அடிக்கடி நாங்கள் மார்க்கத்தை படிக்க வேண்டும், உபதேசங்களை செவிமடுக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், ஃபதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபவுல் முஃமினீன். அடிக்கடி ஞாபகம் ஊட்டுங்கள் நபியே, நிச்சயமா முஃமின்களுக்கு ஞாபகம் ஊட்டுவது பிரயோஜனம் அளிக்கும். அடிக்கடி நாங்கள் பயான்கள் கேட்க வேண்டும், பயானிகளுக்கு செல்ல வேண்டும், மார்க்க விளக்க வகுப்புகளில் கலந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய உயிரை நாம் கேட்கவில்லை, சில மணி நேரங்களை இந்த மார்க்கத்துக்காக வேண்டி தியாகம் செய்து மார்க்கத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் இந்த உலகத்திலே நீங்கள் அனுப்பப்பட்ட சரியான நோக்கத்தோடு மறுமையை நோக்கி நீங்கள் பயணிப்பீர்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவினுடையார்களே, எந்த அளவுக்கு சஹாபி பெண்மணிகள் இந்த மார்க்கத்துக்கு இது முரணாக அமைஞ்சிருமா அப்படின்னு பயப்பட்டார்கள் என்றால், அஸ்மா பின் அபி பக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகளார் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய், அந்த நேரத்தில் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹுடைய தாய் அபூபக்கர் மனைவியா இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை, அவர்கள் இணை வைப்பில் இருந்தார்கள். இந்த நிகழ்வு நடக்கின்ற பொழுது இப்பொழுது அல்லாஹ்வின் தூதரிடம் வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் இன்னும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, இணை வைக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறாள். இப்பொழுது என்னோடு சேர்ந்து என்னுடைய வீட்டிலே வாழ வேண்டும் என ஆசைப்படுகிறார்கள். என்னோடு சேர்ந்து என்ன வீட்டிலே வாழ வேண்டும் ஆசைப்படுகிறார்கள். அப்ப அசிலு உம்பி, என்னுடைய தாயோடு நான் சேர்ந்து வாழ முடியுமா அப்படின்னு கேட்டார்கள். பெற்றோர்களை இந்த இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹுக்கு அடுத்த இடத்தில் என்ன செய்திருக்கிறது, வைத்திருக்கிறது. பல இடங்களில் அல்லாஹ்வை மாத்திரம் நான் வணங்க வேண்டும் என்று சொல்லி அடுத்த வேர்டை அல்லாஹு தஆலா சொல்லுவது என்ன, பிர்ருல் வாலிதைன், பிர்ருல் வாலிதைன் இஹ்சானா, பெற்றோரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற கட்டளை தான். அல்லாஹுக்கு அடுத்தபடியாக பெற்றோர்களை இஸ்லாமிய மார்க்கம் வைத்திருக்கிறது. இதெல்லாம் தெரிந்தும் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக வேண்டி ஒரே வீட்டில நானும் தாயும் வாழ முடியுமா என்கின்ற சந்தேகம் தான் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. ஏண்டா ஈமானுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமா, நான் பாவம் செய்யக்கூடிய பெண்ணாக மாறிவிடுவேன், இப்படி பயந்தார்கள்.
அன்றைய சஹாபி பெண்மணிகள். அன்பிற்குரிய சகோதரிகளே, அல்லாஹ் உம்மிக்கி, உன்னுடைய தாயோடு நீ அழகான முறையிலே வாழ்ந்து கொள் ஒரே வீட்டில் என்று அனுமதித்தார்கள். ஏனென்றால் அது மார்க்கத்துக்கு முரணான காரியம் கிடையாது. ஆனால் இன்று இஸ்லாமிய பெண்களை பொறுத்தவரையில ஒரு விஷயத்தை நாம சேரமாக இருந்தால் இது மார்க்கத்துக்கும் இந்த விடயத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறதா, அல்லது மார்க்கத்துக்கு முரணான மூட நம்பிக்கைகளா, அல்லது எங்களை இணைவைப்பு கிட்டு செல்லக்கூடிய காரியங்களா, இப்படி எதையுமே சிந்திப்பது கிடையாது. சமூக வழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் சர்வசாதாரணமாக நாங்கள் என்ன செய்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் அடியார்களே, இன்றும் பலர் தாயத்து கட்டக்கூடிய நிலையில் தான் இருக்கிறார்கள். இதிலே முன்னுக்கு நிற்பவர்கள் தாய்மார்கள். ஏதாவது பிள்ளைக்கு சோமிலன் வந்துட்டா உடனே என்ன செய்வது, யாராவது ஒரு மூளையிட்ட போய் அதை இதை எழுதி, மூளையின் பேரில் இருக்கிறவர்கிட்ட போய் அதை எழுதி இடுப்புல கட்டுவது, கழுத்துல கட்டுவது, கையில கட்டுவது, இன்னும் இந்த கலாச்சாரம் இருக்கிறது. அந்த இஸ்ம் அஸ்மாவுடைய நம்பிக்கை இன்னும் எமது இஸ்லாமிய சமூகத்திலும் இருக்கிறது. எவ்வளவு கால பிரச்சாரம் இது. தாயத்து கட்டுவது, இஸ்ம் அஸ்மா என்பது உங்களை இணைவைப்பு கிட்டு செல்லும். அல்லாஹ்வில் மாத்திரம் நம்பிக்கை வைக்க வேண்டிய நீங்கள் இந்த தாயத்துக்களில் நம்பிக்கை வைக்கிறீர்கள் என்பது எத்தனை வருட கால தாவா இது. இன்னுமே எங்களுடைய உள்ளங்களில் என்ன செய்யவில்லை, அது ஆழமாக பதியவில்லை. வீடுகளிலே மூளை முடுக்குகளிலே தாயத்துக்கள் கட்டுவது குறி சாஸ்திரம் என்று ஏதாவது காணமத்து விட்டால், ஒரு மாலை காணமத்து விட்டது என்றால் உடனே அவட்ட போனா அது எங்க இருக்குன்னு என்ன செய்வார், கண்டுபிடிச்சு தருவார். மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்குமே இல்லை. இதெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் இன்றைக்கு இந்த விடயத்தில மிக முன்னுக்கு நிற்கிறவர்கள் முஸ்லிமான பெண்கள். ஆண்களிடம் இந்த சிந்தனை குறைவு, பெண்களின் இப்படியா நம்பிக்கையில் என்ன அதிகமாக இருக்கிறது. ஆக சகோதரிகளே, நாங்கள் எதை செய்தாலும் இது இஸ்லாத்துக்கு முரண்படுமா என்று அன்று எங்களுடைய முன்மாதிரி மிக்க உத்தம தோழிகள் எவ்வாறு சிந்தித்தார்களோ அதே போன்று சிந்தித்து இதை ஒரு ஆலிமிடம் ஒரு மௌலவியிடம் கேட்டுத்தான் அந்த விடயங்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், மேற்கொள்ள வேண்டும் என்பதை அன்பிற்குரிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட் செய்வார்கள், அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பார்கள். இது எதுவுமே பயனளிக்கவில்லை என்றால் யாராவது ஒருவர் இருக்காராம், அவர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் செஞ்சா, ட்ரீட்மெண்டா அது ஓதுற வாங்குற அப்படியான ட்ரீட்மெண்ட், மருத்துவம் அல்ல. இஸ்லாம் காட்டித்தராத ருக்கையா முறைக்கு அதை இதை ஓதி உங்களுக்கு என்ன செய்வாரு, பிள்ளையே உண்டு பண்ணி விடுவார். அன்பிற்குரிய சகோதரிகளே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா சொல்கிறான், தான் விரும்பக்கூடியவர்களுக்கு ஆண் பிள்ளை அன்பளிப்பாக கொடுக்கிறார், தான் விரும்பக்கூடியவர்களுக்கு பெண் பிள்ளை அன்பளிப்பாக கொடுக்கிறார், தான் விரும்பக்கூடியவர்களுக்கு 2 பிள்ளைகளையும் கொடுக்கிறார், ஆணையும் பெண்ணையும். தான் விரும்பவர்களை மடல, அதாவது பிள்ளை பெற்க முடியாத பெண்களாக என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா ஆக்கி விடுறான். அப்படி அல்லாஹ் ஆக்கி விட்டான் என்றால் நாங்கள் என்னதான் செஞ்சாலும் என்ன செய்ய முடியாது, பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் ஒரு உண்மையான முஃமினுடைய நம்பிக்கை. அல்லாஹ் தஆலா விதியில் எனக்கு குழந்தை இல்லை என்று எழுதிவிட்டானா இந்த உலகத்தை படைப்பதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்னால் அதை அல்லாஹ் தஆலா தீர்மானித்து விட்டார். எனவே அந்த தீர்மானத்தினால் எந்த மாற்றமும் செய்ய முடியாது. அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கலாம், அல்லாஹ்விடம் தவக்குல் வைக்கலாம். இஸ்லாம் அனுமதிக்கின்ற மருத்துவங்களை நாங்கள் என்ன செய்யலாம். அதை தாண்டி எதுவே எப்படியான நம்பிக்கையும் அந்த சிலர்கள் குஃபார்களிடம் என்ன செல்கிறார்கள், சில சாமியார்களிடம் என்ன செய்கிறார்கள், சாமியார்மார்களிடம் சென்று ட்ரீட்மெண்ட் எடுக்க. இப்படி எல்லாம் முஸ்லிமான பெண்களுடைய நிலைகள் இன்றைக்கு இருக்கிறது. ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவின் அடியார்களே, நாங்கள் ஒரு விடயத்தில் ஈடுபடுகிறோமா, இது மார்க்கத்துக்கு முரணானதா இல்லையா என்பதை சிந்தித்து அன்றைய உத்தம நபி தோழிகள் எப்படி பயந்தார்களோ, இது மார்க்கத்துக்கு முரணாக இருந்து விடுமோ என்று அஞ்சினார்களோ, அப்படியான எண்ணத்தோடு நாங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை அன்பிற்குரிய சகோதரர்களே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அபு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு செய்கிறார்கள், இன்ன மிம்மா அத்ரகன் நாஸ் மின் கலாமின் நுபுவா, நபித்துவத்தினுடைய அல்லாஹ்வின் தூதர் சொன்ன அந்த விடயங்களில் மனிதர்கள் அவசியம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இதாலம் தஸ்தஹி, நீ வெட்கப்படாவிட்டால் ஃபஸ்னா மா ஷிஅதி, நீ விரும்பியதை செய்து கொள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, இந்த செய்தி எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு செய்தி. குறிப்பாக பெண்களுக்கு வெட்க உணர்வு என்பது ஆண்களுக்கும் இருக்க வேண்டும், பெண்களுக்கும் இருக்க வேண்டும். ஆனால் பெண்களுக்கு அதிகமாக என்ன செய்ய வேண்டும், வெட்க உணர்வுகள் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அந்த பெண்கள் எப்படி போய் கேட்டார்கள், நாங்கள் ஆண்களோடு வந்து அமர்ந்து உங்களுடைய மார்க்கத்தை உங்களோடு கற்றுக்கொள்கிறோம் அப்படி கேட்டார்களா? இல்லை. எங்களுக்கு ஒரு நாள் என்ன செய்யுங்கள், நிர்ணயிங்கள், நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த தினத்திலே வந்து உங்களிடம் மார்க்கத்தை கற்றுக்கொள்கிறோம். அப்ப பெண்கள் அவர்களுடைய வெட்க உணர்வின் காரணத்தினால
அந்த பெண்மணிகள் அல்லாஹ்வின் தூதரும் என்ன செய்தார்கள், எங்களை ஆண்கள் பார்த்து விடுவார்கள், நாங்கள் ஆண்களோடு இருக்க வேண்டிய ஒரு நிலை என்ன செய்து விடுகிறது, ஏற்பட்டு விடுகிறது என்கின்ற அந்த வெட்க உணர்வு தான் அல்லாஹ்வின் தூதரிடம் அவர்கள் வாரத்தில் ஒரு நாளை எங்களுக்கு நிர்ணயங்கள் என்று கேட்க வைத்தது. இல்லை என்றால் அவர்களும் ஆண்களை போன்று ஒவ்வொரு வக்துக்கும் பள்ளிவாயலுக்கு தொலை வந்து ஆண்களோடு அவர்களும் பெண்களாக பக்கத்தில் இருந்து என்ன செய்திருப்பார்கள், மார்க்கத்தை கற்றிருப்பார்கள். ஆனால் அவர்கள் கொண்ட வெட்கத்தின் காரணத்தினால, அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, வெட்க உணர்வு ஆண்கள் எங்களை பார்த்து விடக்கூடாது, ஆண்களுக்கு பக்கத்தால நாங்கள் நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்னு என்ன செய்யணும், நாங்க கூனி குறுகி வெட்கப்பட வேண்டும். இது இஸ்லாம் வரவேற்கிறது. அப்படி வெட்கம் இல்லைன்னா நீ விரும்பியதை செய்யலாம். வெட்கம் இல்லைன்னா அழகா பக்கத்துல நின்று கை கொடுத்தும் என்ன செய்வார்கள், பெண்கள் பேசிக்கொண்டு. இன்றைக்கு அப்படி நடக்குது. முஸ்லிம்கள் என்ன செய்யறாங்க, அழகாக சில ஆபீஸ்கள்ல சில யூனிவர்சிட்டியில படிக்கிற பிள்ளைகளாம் அழகாக கை கோர்த்து ஆண்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வெட்கம் இல்லை என்றால் நீ விரும்பியதை செய். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்பிற்குரிய சகோதரர்கள், அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, குறிப்பாக நான் சொல்ல வேண்டும் என நினைத்தது, இந்த சோசியல் மீடியா வந்த பின்னர் இன்றைய இஸ்லாமிய யுவதிகள் குறிப்பாக இந்த சோசியல் மீடியாவிலே தங்களுடைய வெட்கங்களை இழந்து ஒரு விதமான நிலையிலே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அபாயகரமான சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இந்த சோசியல் மீடியா வந்த பின்னர் ஆரம்பத்தில் பெண்கள் யாருமே புகைப்படங்களை என்ன செய்வது கிடையாது, பகிர்வது கிடையாது, ஷேர் பண்ணுவது கிடையாது. ஒரு கட்டம் வந்தது, பின்பகுதியை மட்டும் என்ன செய்தார்கள், முதலாவதாக அவருடைய பின்பகுதியை மட்டும் போட்டார்கள். அதற்கு பின்னர் முன்பகுதியை போட்டார்கள், பெரிய ஒரு ஸ்டிக்கர் ஒன்று என்ன செய்தார்கள், முகத்துக்கு மறைத்தார்கள். இப்ப சின்ன ஒரு கோடு முகத்தில். சில பெண்கள் இப்ப ஒன்று மேல அழகாக என்ன செய்கிறார்கள், அந்நிய ஆண்கள் பார்க்கட்டும், என்னை பார்த்து ரசிக்கட்டும், என்னுடைய மூக்கை பார்க்கட்டும், என்னுடைய காதை பார்க்கட்டும், என்னுடைய வாயை பார்க்கட்டும், என்னுடைய நெற்றியை பார்க்கட்டும். சகோதரிகளே, வெட்கம் இல்லை எங்களுக்கு. எங்களை ரசிப்பதற்காக வேண்டி எங்களுடைய சகோதரிகள், என் கூட பிறந்தவர்கள், என்னுடைய பெண் பிள்ளைகள், என்னுடைய உறவுக்கார பிள்ளைகள் அந்நிய ஆண்கள் பார்க்கும் விதமாக சமூக வலைதளங்களிலே அவருடைய புகைப்படங்களை பரப்புகிறார்கள் என்றால் என்ன? எனக்கு வெட்கம் இல்லை. என்னை யாரும் ரசிக்கலாம், என்னை யாரும் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். சகோதரிகளே, வெட்கத்தை அடிப்படையாக கொண்டு செயற்பட்டவர்கள் எங்களுடைய முன்மாதிரி மிக்க நபித்தோழிகள். எப்பொழுது நாங்கள் உணரப் போகிறோம்? நீங்கள் சிந்தித்து பாருங்கள். யுவதிகளே, பெண்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு முன்னால ஒரு ஆண் வந்து உங்களை உற்று நோக்கி கொண்டிருந்தால் நீங்கள் அதை அனுமதிப்பீர்களா? ஒருவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார், உங்களை ரசித்துக் கொண்டே இருக்கிறார், இதை நீங்கள் அனுமதிப்பீர்களா? அனுமதிக்க மாட்டீர்கள். உங்களுடைய பெற்றோர் அனுமதிப்பார்களா? அனுமதிக்க மாட்டார்கள். ஆனால் நீங்கள் போடக்கூடிய இந்த புகைப்படங்கள், நீங்க ஷேர் பண்ணக்கூடிய இந்த புகைப்படங்கள் அந்நிய ஆண்களுடைய கைகளிலே கிடைக்கும் போது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சிந்தித்து பாருங்கள் உறவுகளே, உங்களை ரசிக்கிறார்கள். இது இஸ்லாத்திலே தடுக்கப்பட்ட ஒரு காரியம் என்பதை நாம் எப்பொழுது உணரப் போகிறோம்? இன்று இந்த உலகத்தினுடைய ஆசைகளுக்கு, ஷைத்தானுடைய கட்டளைகளுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு விட்டோம். ஒரு காலத்தில பெண்கள் ஆண்களோடு பேசுவதென்றால் எவ்வளவோ ஒரு பெரிய பாவமாக கருதப்பட்ட காலம். இன்று சர்வ சாதாரணமாக அவர்கள் என்னமோ கூட பிறந்த உறவுகள் போன்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வீடியோ காலில் பேசுகிறார்கள். கேட்டால் அது யூனிவர்சிட்டியில் அசைன்மெண்ட் உண்டு, அதால் என்ன செஞ்சிருக்காரு, எடுத்தீங்க, நாங்கள் பேசிக்கிறோம். அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும். அல்லாஹு தாலா அருள் செய்த சில பெண்களை தவிர பல பெண்கள் இந்த உலகத்தில் அந்நியவர்கள் விரித்த வலையிலே சிக்கி தங்களுடைய ஈமானையும் தங்களுடைய மானங்களையும் இழந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தாலா ஹிஜாப் என்ற ஒன்றை அறிமுகப்படுத்தியது. இந்த இஸ்லாம் ஹிஜாப் என்ற ஒன்றை வலியுறுத்துவது உங்களை பாதுகாப்பதற்காக. இதை எப்பொழுது நீங்கள் உணரப் போகிறீர்கள் உறவுகளே? உங்களை பாதுகாப்பதற்காக அந்த ஹிஜாபுகளை தூக்கி எறிந்து விட்டு ஹிமார் என்று சொல்லப்படக்கூடிய மார்பகத்தின் மீது போடக்கூடிய அந்த ஆடையானது இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய ஆடை. இன்று அதை கழுத்திலே சுற்றி கொண்டு எத்தனையோ மாணவிகள் பல்கலைக்கழகங்களுக்கு எந்தவித மகரமும் இல்லாமல் வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். சகோதரிகள், எப்பொழுது நாங்கள் சிந்திக்க போகிறோம்? எப்பொழுது பெற்றோர்கள் உணரப் போகிறீர்கள்? உங்களுடைய குழந்தைகளை இந்த உலக படிப்பு என்று சடவாத சிந்தனையில் நாங்கள் என்ன செய்து விட்டோம்? புதைந்து விட்டோம். மார்க்கத்தினுடைய சிந்தனை கிடையாது. மார்க்க அறிவு என்ன போதிக்கிறது என்பதை படிப்பதும் கிடையாது. ஒரு பயான் வந்தா பேஸ்புக்ல அது ஒரே தள்ளுவே, ஒரு பாட்டு வந்தா அழகா இன்ட்ரெஸ்டான செய்யுங்க கேட்கிறாரு.
மியூசிக் என்பது இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்ட ஹராமாக்கப்பட்ட ஒரு விடயம். இன்று எத்தனையோ பெண்களுடைய ஸ்டேட்டஸ்களில் மியூசிக் இல்லாத ஸ்டேட்டஸ்களை கிடையாது. மியூசிக்கில் இசையில் மூழ்கி போயிருக்கிறார்கள் இன்றைய பெண்கள். இஸ்லாம் வன்மையாக தடை செய்த பெரும்பாவங்களில் ஒன்று இசையை கேட்பது. அல்லாஹ்வின் தூதர் புல்லாங்குழல் ஊதுகின்ற சத்தம் கேட்டவுடனே காதை பொத்திக் கொண்டு சென்றார்கள் என்றால், இன்று எத்தனையோ இசைக்கருவிகள் மூலமாக இசைக்கப்படக்கூடிய அந்த இசைக்கு அடிமையாகி எடிட்டாகி கேட்பதும் இசை, பார்ப்பதும் இசை, பகிர்வதும் இசை. நீங்க மட்டும் பாவம் செஞ்சா பரவாயில்ல, பிறரையும் பாவத்திற்கு உள்ளாக்குகிறீர்கள் சகோதரிகளே. உங்களுடைய ஸ்டேட்டஸை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருடைய பாவங்களையும் நீங்களும் சம்பாதிக்கிறீர்கள். எப்படி ஒரு நல்ல விடயத்தை நீங்கள் பகிர்ந்தால் அவர்கள் அதன் மூலமாக அடையக்கூடிய நன்மைகளில் நீங்களும் பங்குதாரிகளாக மாறுவீர்களோ, அதே போன்ற ஒரு பாவமான விடயங்களை நீங்கள் பகிர்கின்ற பொழுது, குறிப்பாக இந்த இசையை பகிர்கின்ற பொழுது, அந்த இசையை யாரெல்லாம் கேட்கிறார்களோ, யாரெல்லாம் பகிர்கிறார்களோ, யாரெல்லாம் பார்க்கிறார்களோ, அவர்கள் அனைவருடைய பாவங்களையும் நாங்கள் சம்பாதிக்கக்கூடிய நிலை ஏற்படும். உறவுகளை சிந்தித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மாத்திரம் கேட்பது, அதன் பின்னர் அல்லாஹ்விடம் தௌபா செய்வது, பாவ மன்னிப்பு கேட்டு நீங்கள் பாவத்திலிருந்து மீளுவது வேறு. பிறரை பாவத்துக்குள்ளாக்குகிறீர்கள். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நல்ல விடயங்களிலும் இறையச்சமான மார்க்க விடயங்களிலும் நீங்கள் ஒருவருக்கு ஒரு உதவியாக இருங்கள். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், பாவத்துக்கு ஒரு காலமும் நீங்கள் உதவியாக இருந்து விடாதீர்கள். இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கு பின்னால ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த சோசியல் மீடியாக்களிலே சீரழியக்கூடிய, மார்க்கத்தை இழந்து மானத்தை இழந்து திரியக்கூடிய எத்தனையோ காட்சிகளை நாங்கள் என்ன செய்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். பாடசாலைகளிலே செல்லுகின்ற பொழுது அழகான முறையில ஃபர்தா அணிந்து, அழகான முறையில ஆடைகள் அணிந்து ஒழுக்கமாக சென்ற எத்தனையோ பெண்கள் இன்று கல்லூரிகளுக்கு சென்ற பின்னர் அவங்க அப்டேட் ஆகிட்டாங்க. இஸ்லாத்துல அப்டேட் ஆகணுமா அல்லது மேற்கிந்திய சிந்தனைகள் அப்டேட் ஆகணுமா? இஸ்லாத்தில் அப்டேட் ஆகினா படிப்படியாக எங்களுடைய ஆடைகள் இன்னும் என்ன செய்ய வேண்டும், எங்களுடைய மானங்களை பாதுகாக்கக்கூடிய அமைப்பில் இருக்க வேண்டும். ஆனால் அழகாக பாடசாலைக்கு சென்ற எத்தனையோ பெண்கள் கல்லூரிகளுக்கு கழுத்தினுள் சோலை சுற்றி கொண்டு செல்கிறார்கள். சகோதரிகளே, குறிப்பாக பெற்றோர்களே, இந்த உலகத்திற்காக நாங்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற காலங்களில் உலக படிப்பை படிக்கத்தான் வேண்டும், அதை நாங்கள் பிழை என்று சொல்லவில்லை. ஆனால் இஸ்லாம் சொல்லுகின்ற அந்த வரையறையோடு எல்லாம் இருக்க வேண்டும். என்னதான் இந்த உலகத்தில் நாங்கள் தேடினாலும் எதுவுமே நாளை மறுமைக்கு என்ன செய்யாது, பிரயோசனம் அளிக்காது. இந்த உலகத்தில் நாங்கள் சம்பாதிக்கக்கூடிய நல்ல மக்கள் தான். அதைத்தான் நான் ஆரம்பத்தில் இந்த உரையில நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த உலகத்தில் நாங்கள் சம்பாதிக்கக்கூடிய நல்ல மக்கள் தான் எங்களை நாளை மறுமை நாளிலே ஜன்னாவை அடைவதற்கு காரணமாக இருக்குமே தவிர, ஷைத்தானுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து மேற்கித்திய சிந்தனைகளில் நாங்கள் உள்வாங்கப்பட்டு சரவாத சிந்தனைகளை நாங்கள் பயணிப்போமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். நரகத்துக்கு செல்லாமல் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், சுவர்க்கத்துக்கு வர முடியாத ஒரு நிலைதான் என்ன செய்யும் ஏற்படும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் அடியார்களே, எனவே வெட்கம் என்பது இஸ்லாமிய பெண்களின் அடிப்படை ஒரு அம்சமாக இருக்க வேண்டும். எதை எடுத்தாலும் வெட்கக்குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்களை நேருக்கு நேராக நின்று பேசக்கூடிய நிலை, கைகோர்த்து பேசக்கூடிய நிலை, ஒன்றாக பிற ஆண்களோடு பயணிக்கக்கூடிய நிலை, இதெல்லாம் ஒரு பெண்ணை வெட்கத்தில் உள்ளாக்க வேண்டிய விடயம். ஆனால் இன்று எப்படி ஆணும் ஆணும் பேசிக் கொள்கிறார்களோ அது போன்று ஆணும் பெண்ணும், முஸ்லிமான ஆணும் பெண்ணும் பேசிக் கொள்கிறார்கள். வலா தபர்ரஜுன தபர்ருஜல் ஜாஹிலியத்துல் ஊலா, நபிமார்களுடைய மனைவிமார்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறார், ஜாஹிலியா காலத்தில் நீங்கள் திரிந்தது போன்று திரியாதீர்கள். இஸ்லாம் என்றால் உங்களை பாதுகாப்பதற்காக வேண்டி அது ஒரு வரையறையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. அந்த வரையறை உங்களை பாதுகாப்பதற்காக என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எனக்கும் ஆண்களை போன்ற சம உரிமை வேண்டும். உங்களுக்கு உரிமைகள் தாராளமாக வழங்கப்பட்டிருக்கிறது. சென்ற நிகழ்விலே ஷேக் அவர்கள் அதை அழகாக உங்களுக்கு சொல்லியிருப்பார்கள். உங்களுக்கான உரிமைகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. இவைகள் உங்களை பாதுகாப்பதற்காக வேண்டி இஸ்லாம் போட்ட எல்லைகள் என்பதை அன்பிற்குரிய சகோதரிகளே, அல்லாஹு தஆலாவின் நடிகார்களே, நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இஸ்லாமிய மார்க்கம் என்பது அழகான முறையிலே எங்களுடைய வாழ்க்கை திட்டத்தை தந்த மார்க்கம். இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது எங்களுக்கு தேவையான விடயங்களை நாங்கள் தேடிக்கொள்ள வேண்டும் இந்த உலகத்திற்காக. அதே நேரத்தில் இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை என்கின்ற மாய நம்பிக்கையிலிருந்து நாங்கள் மீள வேண்டும். என்னமோ இந்த உலகத்தில் நாம் ஆயிரம் வருஷ கணக்கில் வாழ்ற நினைப்புல தான் எங்களுடைய எதிர்கால திட்டங்கள் இருக்கின்றன. அப்படி இல்லை. 50-60 வருட காலம் மாத்திரம்தான்
இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது இந்த உலகத்தில் எங்களுக்கு தேவையான விடயங்களை மாத்திரம் எடுத்துக்கொண்டு நாளை மறுமைக்காக வேண்டித்தான் எங்களுடைய வாழ்க்கைகளை நாங்கள் இந்த உலகத்திலே சீராக அமைத்துக் கொள்ள வேண்டும், ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் என்பதை அன்பிற்குரிய சகோதரர்கள் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக கணவனுடைய விடயத்திலே மிக கவனமாக நாங்கள் நடக்க வேண்டும். அல்லாஹு தஆலா கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தை அழகான முறையிலே அல் குர்ஆனிலே வலியுறுத்தியிருக்கிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹுக்கு அடுத்ததாக யாருக்காவது சுஜூது செய்ய வேண்டும் என்றிருந்தால் கணவனுக்கு சுஜூது செய்யுமாறு நான் ஏவியிருப்பேன். ஆனால் சுஜூது செய்ய முடியாது. அந்த அளவுக்கு கணவனை மனைவிமார்கள் கௌரவப்படுத்த வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும். கணவர்களை ஏசுவது, அவர்கள் செய்கின்ற நல்ல விடயங்களுக்கு எதிராக நடப்பது, அவர்களோடு என்ன செல்வது, அவர்கள் அழகான முறையில் உங்களுக்கு பல விடயங்களை செய்திருப்பார்கள். ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதாவது பிழை இருக்கின்ற பொழுது அவர்களை வெறுத்து உதக்குவது, இதையெல்லாம் இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. அல்லாஹ்வின் தூதருடைய அந்த நபித்தோழிகள் எந்த அளவுக்கு கணவன்மார்களை வரவேற்றார்கள் என்றால், அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, உங்களுக்கு தெரியும், அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மனைவி, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மனைவி அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வியாபாரத்துக்காக வேண்டி வெளியே சென்று விட்டார்கள். தன்னுடைய அருமை மகனார் மரணித்து விடுகிறார். இப்பொழுது கணவன் சந்தோஷத்தோடு வீடு திரும்புகிறார். அவருடைய சந்தோஷத்துக்கு எந்தவித கலங்கமும் ஏற்பட்டு விடக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக வேண்டி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய மகனார் இறந்த நிகழ்வை மறைத்து அன்றைய தினம் தன்னுடைய கணவனை சந்தோஷப்படுத்திவிட்டு ஒரு வார்த்தை கேட்டார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஏதாவது ஒரு விடயம் எங்களுக்கு இரவலாக தரப்பட்டால் அதை நாங்கள் மீட்டிக் கொடுக்கத்தானே வேண்டும் என்று கேட்டார்கள். அப்பொழுது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஆம். அப்பொழுது சொன்னார்கள், எம்முடைய மகனாரை அல்லாஹு தஆலா மீட்டி எடுத்து விட்டான். கோபமுட்டார்கள். ஏனெனிடம் ஆரம்பத்திலே சொல்லவில்லை என்று கேட்டார்கள். உடனே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று இந்த விடயத்தை முறையிட்டார்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்றைய இரவிலே உங்கள் இரவிற்கும் அல்லாஹு தஆலா பரக்கத் செய்வானாக, இந்த இரவின் மூலமாக உங்களுக்கு அல்லாஹு தஆலா குழந்தையை உருவாக்குவானாக என்று பிரார்த்தித்தார்கள். அவர்கள் கருத்தரித்தார்கள் என்கின்ற வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு சகோதரர்களே, கணவன்மார்கள் கவலைப்படக்கூடாது, கணவன்மார்கள் கோபப்படக்கூடாது என்கின்ற விடயத்திலே மனைவிமார்கள் மிக மிக கவனமாக என்ன செய்திருக்கிறார்கள், இருந்திருக்கிறார்கள். ஏனென்றால் எங்களுக்காக வேண்டி இந்த உலக வாழ்க்கையை தியாகம் செய்யக்கூடியவர்கள் நாங்கள். அழகான முறையில சந்தோஷமாக உண்ணுவதற்கு, அழகான முறையில் ஆடை அணிவதற்கு, அழகான முறையில் பிரயாணம் மேற்கொள்வதற்கு, அழகான ஒரு வீட்டிலே வாழ்வதற்கு அவருடைய வாழ்க்கையை தியாகம் செய்யக்கூடிய கணவன்மார்கள் அந்த ஆண்கள். எனவே அவர்கள் கவலைப்படக்கூடாது, அவர்களை கோபமுறை செய்யக்கூடாது என்கின்ற விடயத்திலே நபித்தோழிகள் மிக கவனமாக இருந்திருக்கிறார்கள். என அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே இஸ்லாம் எப்படி எங்களுக்கு இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்தால் நாளை மறுமை நாளில் சுவனத்தை அடைய முடியுமோ எப்படி வழிகாட்டியதோ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடிப்படையில் எங்களுடைய வெட்க உணர்வை நாங்கள் கவனித்துக் கொண்டவர்களாக, இந்த உலகத்தில் நாங்கள் பெண்கள் அதற்காக வேண்டி ஒதுக்கப்பட்டவர்கள் என்று நாங்கள் ஒரு பொழுது நினைக்கக்கூடாது. எங்களை இஸ்லாம் பாதுகாக்குகிறது. ஜாஹிலியா காலத்தில் எப்படி பெண்கள் அடிமைகளாக இருந்தார்களோ இன்று பெண்களை இஸ்லாம் எப்படி வைத்திருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இஸ்லாம் உங்களை பாதுகாப்பதற்காக வேண்டித்தான் இப்படியான சில வரையறைகளை போட்டிருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு வெட்கத்தை மையமாக கொண்டு இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்கின்ற பொழுது வெட்க உணர்வோடு இருப்போமாக இருந்தால் எந்தவித அந்நிய ஆணும் எங்களை நெருங்க முடியாது, எங்களை ஏறெடுத்தும் பார்க்க முடியாது என்பதை புரிந்து கொண்டு அழகான முறையிலே ஆடைகளை பேணி இஸ்லாம் அனுமதித்த அடிப்படையில் எங்களுடைய பிரயாணங்களை அமைத்துக் கொண்டு மஹரமோடு போய் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை அமைத்துக் கொண்டு அல்லாஹு தஆலாவும் அவருடைய தூதரும் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்து மரணித்தால் ஜன்னாவை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னார்களோ அந்த முறையிலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் வல்ல ரப்புல் ஆலமீன் ஆக்கி அல்வானா பிரார்த்தித்து முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவதி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.